கிருஷ்ணனுடைய அந்த மண் இருக்கே பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனம்ங்கிறது எப்படிப்பட்டது? முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். அந்த பிருந்தாவனத்துக்கு என்ன சிறப்புன்னா, நாம் பொதுவாக சொல்கிறோம் கிருஷ்ணனுடைய பாதம் பட்ட மண்ணுப்பா, அதுதான் பிருந்தாவனத்துக்கு சிறப்பு. அது கொஞ்சம் செகண்டரி தான். பரம கிருஷ்ண பக்தைகளான கோபிகைகளின் பாதம் பட்ட மண் அந்த பிருந்தாவனம். அடியார்களின் பாததூளிக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. குலசேகர பெருமாள் பாடுகிறார், ஸ்ரீரங்கத்தில் 2 அடியார்கள் உட்காந்து பகவானுடைய பெருமையெல்லாம் பேசினாலும். பேசி பேசி இவர் வாமனன்கிறார், அவர் வராகன்கிறார், இவர் நரசிம்மன்கிறார், ராமன்கிறார், கிருஷ்ணன்கிறார், பேசி பேசி கண்ணீர் விட்டாலும். குரல் தழுதழுக்க, மெய் சிலிர்க்க, கண்ணீர் சிந்துகிறார்கள். பகவானை பற்றி பேசின அந்த பக்தர்கள் சிந்திய கண்ணீர் தரையில் சிந்தி 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 கண்ணீரும் மண்ணும் சேர்ந்து சேராயிடுதான். குலசேகர பெருமாள் சொல்கிறார், என் நெத்திக்கு திலகமாக பக்தர்களின் கண்ணீரும் அவ பாதம் மண்ணும் கலந்த கலவை இருக்கே, இட்டுப்பேன் ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னிப்பேர் ஆறுபோல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனேன்னு பாடினார். அந்த கோபிகைகளின் பாததூளி ஒரு இடத்துல பட்டிருக்குன்னா அது எப்பேற்பட்ட இடம். அதனால தான் இன்றைக்கும் பிருந்தாவனம் போகிறவாள்லாம் அந்த மண்ணை தொட்டு கும்பிட மாட்டா, அதில் அப்படியே உருண்டு பிறண்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா கிருஷ்ணன்கிறத விட கோபிகைகளுடைய பாதம் பட்ட மண், அந்த மண்ணில் உருண்டாலாவது அவள் பக்தியில் கோட்டியில் ஒரு பங்கு, லட்சத்தில் ஒரு பங்கு நமக்கு வராதா என்பதற்காகத்தான் அதிலே உருண்டு பிறழ்கிறோம். அந்த மண்ணுக்கு ஒருத்தன் போனான்னா அவனுக்கு என்ன நடக்கும்னா, முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். முடவனாக இருப்பவன் நடக்க தொடங்குவான். இதை லௌகிகமாக மட்டும் புரிஞ்சுக்கக்கூடாது, அதில் உள்ள பெரிய விஷயம் இருக்குது. முடவன்னா கால் நடக்க முடியாதவன் அர்த்தம் இல்லை, முடங்கி கிடக்கிறவனும் முடவன் தான், எங்கேயுமே போக முடியாமல் ஒரே இடத்துல இருக்கிறவன். ஆனால் ஒரு தடவை பிருந்தாவனம் போயிட்டான்னா அடிக்கடி பிருந்தாவனம் போயிட்டே இருக்கணும்னு ஆசை வந்துடுமா. ஒரு இடத்துல முடங்கி கிடக்க மாட்டான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மீண்டும் மீண்டும் யாத்திரை போக வச்சிடும். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், ஞானமே இல்லாமல் இருக்கும். ஒரு தடவை பிருந்தாவனம் மண்ணில் போய் புரண்டுட்டு வந்துட்டான்னா தானே ஞானம் வந்துடும். இது நம்ம பாகவதத்தில் சுவையான உதாரணம் பார்க்குறோம். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், மதுராவுக்கு போனதுக்கப்புறம் தன் நண்பன் உத்தவனை கூப்பிட்டு, இந்த பேர் இந்த பிருந்தாவனத்தில் கோபிகைகள் இருக்காளே, என்னை பிரிஞ்சு ரொம்ப தவிச்சுன்னு இருப்பா, நீ போய் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வா. என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு கேட்டார் உத்தவர். கிருஷ்ணன் சொன்னான், அவளுக்கு பக்தி யோக தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடு. ஏன்னா நான் பக்கத்தில் இல்லைன்னு தானே வருத்தப்படுறா, நீ மட்டும் தியானத்தை சொல்லிக் கொடுத்தேன்னா அவள் பாட்டுக்கு கண் மூடி உள்ள தாமரையில் என்னை தியானம் பண்ணிட்டு நாம் அருகில் இருப்பது போன்ற அந்த உணர்வோடு இருந்துருவா. அதனால் நீ போய் சொல்லி கொடுத்துட்டு வான்னா. உத்தவர் புறப்பட்டு பிருந்தாவனம் போயிட்டார். ஆஹா, மதுராலேருந்து ஒரு தேர் வந்திருக்குன்னதும் அந்த மாலை பொழுது கோபிகைகள் எல்லாரும் வந்துட்டா. கிருஷ்ணன் அனுப்பினானா, என்ன செய்தி சொன்னான், சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் கேட்டுன்னு வந்துட்டா. உத்தவர் சொன்னார், கிருஷ்ணன் முக்கியமான செய்தி சொல்லியிருக்கார், தன்னை எப்படி தியானிக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் உங்களுக்கு இப்போல்லாம் சொன்னால் அது புரியாது, தியானமெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வருமா என்ன. நீங்கள் ஒன்று பண்ணுங்க கோபிகைகளே, நாளை கார்த்தால 4 மணிக்கு எழுந்து யமுனையில் ஸ்நானம் பண்ணுங்க. 4 மணிக்கா, நாங்கள்லாம் அந்த நேரம் குடித்ததே இல்லையேண்ணா. தியானம் வரணும்னா இதெல்லாம் பண்ணால் தான் வரும். பெரிய பெரிய யோகிகளே தியானம்னு கண்ணை மூடின்னு உட்காந்தா நமக்கு யார் பிடிக்காதோ அவர் தான் வந்து முதல் அட்டண்டன்ஸே போடுவார். அதனால் நீங்கள் உங்களுக்கு தியானத்தில் கிருஷ்ணன் நல்லா தெரியணும்னா 4 மணிக்கு எழுந்துக்கணும், யமுனையில் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்ல மடி துணியோடு யமுனை கரையில் வந்து உட்காருங்கோ சொல்லித்தரேன். சரி, கிருஷ்ணனே சொல்லியிருக்காங்க போது நம்ம மறுக்க முடியாது, சரின்ட்டாவா. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு முதல்ல எல்லாருமா நீராடி அப்படியே யமுனை கரையில் வந்து உட்காந்தா. உத்தவர் வந்தார். எல்லாரும் பத்மாசனத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள், எப்படி பத்மாசனம் உட்காரணும் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்போ என்ன பண்ணுங்க, கண்களை அப்படியே பாதி மூடி உங்கள் மூக்கு நுனியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உடனே கிருஷ்ணன் தெரிய மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்தால் கட்டை வீரல் அளவில் கிருஷ்ணன் நன்னா தெரியும். அந்த கிருஷ்ணன் தெரியறானாங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. நன்னா இப்போ சொல்லுங்க, கிருஷ்ணன் தெரியறானா அப்படின்னா. வா பார்த்தா கிருஷ்ணன் தெரியறானாவா, நன்னாவே தெரியறானேன்னா. இல்லைம்மா, நன்னாலாம் தெரிய மாட்டான், லேசாக அப்படியே ஒரு வடிவம், கட்டை விரல் அளவு கிருஷ்ணன். இல்லை, எங்களுக்கு கிருஷ்ணன் நன்னாவே தெரியறான். சரி, கண்ணை மூடின்னு தானே பார்த்தேன். இல்லை, கண்ணை திறந்து வச்சுட்டாலே கிருஷ்ணன் தெரியறான்.
என்னம்மா சொல்கிறேன்? நான் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் நன்னா தியானம் பண்ணி உடனே கிருஷ்ணன் தெரிய மாட்டான். ரொம்ப நாள் தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் இதயம் என்பது கவிழ்ந்த தாமரை மொட்டு போல் இருக்கும். அது மேல் நோக்கி விரியும், அது நன்றாக மலரும். மலர்ந்த பின் அதில் கிருஷ்ணன். இப்போ நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க வந்தேன்னு கேட்டா, இல்லை எப்போதும் கிருஷ்ணனை எப்படி நினச்சிட்டே இருக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க வந்தேன். அவள் பார்த்தா, இதுக்கு எதுக்கு நாங்கள் காத்தாலும் 4 மணிக்கு எழுந்துக்கணும், இதுக்கு எதுக்கு யமுனையில் குளிக்கணும், நாங்கள் தயிர் பால் வெண்ணெயை பார்த்தாலே எங்களுக்கு கிருஷ்ணன் தானே தெரியறான், நாங்கள் பானையை பார்த்தாலே கிருஷ்ணன் தானே தெரியறான், கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தாலே கிருஷ்ணன் தானே தெரியறான், இதுக்கு எதுக்கு எங்களெல்லாம் கார்த்தாலே எழுந்து பத்மாசனத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டு மூக்கு நுனியை ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டம் எதுக்கு படணும், எங்களுக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் தெரியறானே, இதுதானா நான். உத்தவர் பார்த்தார். இப்போ தான் புரிஞ்சுது, இவாளுக்கு பாடம் சொல்ல என்னை கிருஷ்ணன் அனுப்பலை, இவாள்கிட்டேருந்து பாடம் பெறத்தான் கிருஷ்ணன் என்னை அனுப்பி இருக்கிறான். நான் ப்ரகஸ்பதியோட சிஷ்யன், பெரிய ஞானின்னு நினச்சேன். ஆனால் இந்த கோபிகைகளின் பக்திக்கு நிகராக என்னால் வர முடியாது. அந்த கோபிகைகளின் பாததோழியை உத்தவர் நெத்தியில் இட்டுட்டு போனாராம். அதுதான் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். அவளுக்கு கூட அந்த உயர்ந்த உபாசன ரூபமான பக்தி யோகம்ங்கிற தியானத்தை கொடுத்துரும், அந்த ஞானத்தை கொடுத்துரும். பவத்து மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபான்னு ராமானுஜர். சேமுஷின்னா ஞானம், சேமுஷி பக்தி ரூபா, பக்தி வடிவிலான ஞானம். அதை தருவது பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். அது என்ன குருடன் என்ன பார்க்கறதுன்னா, நம்ம ஞானக்கண் இல்லாமல் இருக்கோம். அதனால தான் நமக்கு பல விஷயம் புரியலை. இன்றைக்கி ஸ்வர்க்கம், நரகம், ஆத்மா, மறுபிறவி, கடவுள்னா ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையேங்கிறான். காரணம் என்னென்னா, நம்ம கண்கள் இன்னும் பக்குவப்படவில்லை, நம்ம மனசு அதுக்கான பக்குவத்தை பெறவில்லை. அதனால் இந்த விஷயத்தில் நாம் குருடர்களாகத்தான் இருக்கிறோம். பெரியோர்கள் சொல்லியிருக்காங்கிறத நம்புகிறோம், அது வசதி. ஆனால் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டா ஞான கண்ணையே அது தரவல்லது. இது மட்டுமா, ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். ஊமைனா பகவானை துதிபாடாமல் ஏதேதோ வம்பு பேசுகிறோமே. ஊமைனா பேச முடியாதவர் மட்டும்தான் ஊமைன்னு அர்த்தம் இல்லை. பேச முடிஞ்சாலும் பகவானுடைய நாமங்களை பேசாமல் ஏதேதோ சம்பந்தமில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா நாம் ஊமையாக இருக்கோன்னு தான் அர்த்தம். பகவானை பற்றி பேசினாதான் நாப்படைத்த பயன். பேச வைக்கும் பிருந்தாவனம். அது மட்டுமா, அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். தன் பக்தர்கள் எப்போ வந்தாலும் அருள் புரிய காத்திருக்கிறேன் என்று கதவை திறந்து கொண்டு கண்ணன் காத்திருக்கக்கூடிய அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். அஞ்சேல் மா சுச்சகா பகவான் சொல்கிறான் பகவத்கீதையில் சரம ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. மா சுச்சகான்னா சோகப்படாதேன்னு அர்த்தம். இந்த சோகப்படாதேங்கிறது அட்வைஸா ஆர்டரான்னு ஒரு கேள்வி. சோகப்படாதேங்கிறான் இல்லையா கிருஷ்ணன், அது அட்வைஸா ஆர்டரா? ஆறுதலோ அட்வைஸோ கிடையாது, ஆர்டர். நீ சோகப்படக்கூடாதுன்னு அர்த்தம். சர்வேஸ்வரனான எங்கிட்டயே வந்து சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறமும் இருந்தாலும் பயமாக இருக்குது, இருந்தாலும் கவலையாக இருக்குன்னு நீ சொல்லக்கூடாதுங்கிறான். ராமானுஜர் சொல்கிறார், பிரபன்னன் கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனைன்ட்டார். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கப்புறமும் இருந்தாலும் எனக்கு பிபி ஹை ஆகிடுது, டென்ஷன் வந்திருக்கு, டிப்ரெஷன் வந்திருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கடவுள் இல்லை கட்சியில் போய் சேர்ந்துக்கட்டோன்ட்டார் ராமானுஜர். ஏன்னு கேட்டோம். ராமானுஜர் சொல்கிற லாஜிக் பாருங்கோ. சர்வேஸ்வரனான பகவான் நம்மக்கிட்ட சொல்லிட்டான், நான் உன்னை பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேன்ட்டான். பகவானே நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் இருந்தாலும் கவலையாக இருக்குன்னு சொல்கிறான்னா அவனுக்கு பகவானுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பகவானின் இருப்பிலேயே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவர் சொன்ன சொல் மீறுவாரா? காப்பாற்றுவார் இல்லையா? அப்போ நம்மை காப்பான்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தை அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். நீ அஞ்சேல், நான் உன்னை பார்த்துக்கிறேன் மாசுச்சகான்னு சொல்கிறான். அதுதான் அவன் இருப்பிடமான பிருந்தாவனம்.